இப்போ ராகு திசைனா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு சந்திரன் திசை ஒரு 5 வருஷம் 6 மாதம் 10 நாள் சொன்னோம். அதுக்கு அடுத்தது செவ்வாய் திசை 7 வருஷம், 7 5 12 வயசுக்கு மேலே ஆல்ரெடி அவங்களுக்கு ராகு திசை 30 வயசு வரைக்கும் இருக்கும். இந்த 30 வயசுக்குள்ளே பெற்றவங்களுக்கு என்ன யோகம்னா, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், குழந்தை பேரம்பேத்தி பார்க்கணும் தான் பெற்றவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது ராகு திசை 18 வருஷங்க. ஒரு சாதாரணமாக அந்த ராகு திசை 18 வருஷம் வரைக்கும் யாரும் காத்துட்ருக்க முடியாது. நம்ம ஜாதகத்தில் பிறக்கும் போதே எழுதப்பட்டது. ராகு திசை, கேது திசை, சனி திசைன்னு யாரும் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம பிறக்கும்போது தாயுடைய கருவில் எந்த நட்சத்திரத்தில் உருவானமோ அந்த நட்சத்திர வரிசையில் வரக்கூடிய திசாபுத்தியில் அவங்கவுங்களுக்கு கடவுள் என்ன பிறக்கும்போது எழுதப்பட்டதோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதை வச்சு தான் நம்ம இந்த திசாபுத்திகளை எல்லாம் காலங்கள் வரும்போது பொறுமையாக இருங்க. ஜோதிடம் எதற்காக நம்ம கூட வருதுன்னா, நல்ல காலம் வந்ததுக்கப்புறம் நாமளும் நல்லது செய்வோங்கிறதுக்காக ஜோதிடம் கூட வருது. இதுதான் அதனுடைய ஐதீகம்.